வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குரு இன்றைய புனித நல்ல தினத்திலே நாம் திருக்குறள் உட்பொருள் நம்ம வள்ளுவர் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அறியாதவர்கள் யாருமே இல்ல சொல்லலாம். அந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளாக இந்த திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டும் தமிழர்களுடைய மனதுல பண்பாட்டுல மிகுந்த ஒரு மதிப்பை பெற்ற ஒரு நூல். இந்த நூல்ல மொத்தம் 1330 பாடல்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுல பாடல்கள் எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு எழுதிய விளக்க உரைகள் பாத்தீங்கன்னா குறள்களுக்கு தவறான விளக்கங்களாகவே நாம் காலங்காலமாக படித்து வருகிறோம். அவ்வாறாக ஒரு 50 குறளுக்கு மகரிஷி அவர்கள் உண்மையான விளக்கத்தை எழுதியிருப்பாங்க. இந்த தலைப்பை நீங்க பார்க்கும் பொழுது திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த தலைப்பே உங்களுக்கு சொல்லும். அப்போ திருக்குறளுக்கு வெளிப்பொருள் விளக்கம் தான் பெரும்பாலும் இருக்கு. ஆழ்ந்த உண்மையான உட்பொருள் விடுபட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தலைப்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். மகரிஷி அவர்கள் இந்த விடுபட்டு போன ஒரு 50 குறளுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலுக்கு பெயர் தான் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிறது. நம்மள மன்றத்துல இருக்கிற பெரும்பாலானோர் இந்த நூலை படிச்சிருப்போம். அந்த நூலை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை படிச்சா மட்டும் அது மனதில் நமக்கு நிற்காது, பல முறை படிக்கணும். ஏன்னா மகரிஷி அவர்கள் மிகுந்த ஒரு ஆழ்ந்த அறிவு நிலையில எழுதியிருப்பாங்க. திரும்ப திரும்ப படிச்சா தான் 50 குறளுக்கும் நம்ம முழுமையான விளக்கம் பார்க்க முடியும். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில ஒரு 10 அல்லது 15 குறள் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுக்குள்ளேயும் எவ்வளவு ஒரு சிலது டீப்பா போக வேண்டியிருச்சு, அதுவும் குறையும். ஸோ மேக்சிமம் ஒரு 10 குறளுக்காச்சும் நம்ம நல்ல ஆழமா தெளிவாக விளக்கம் பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் இந்த திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறள் பற்றிய ஒரு அறிமுகத்தையும் நம்ம சிந்திக்கலாம். இதுக்கு அறிமுகம் தேவையில்லைங்கிறது உண்மைதான். இருந்தாலும் நாம் மகரிஷி வழியில நம்முடைய மனவளக்கலை வழியில இவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை இப்ப மேற்கொள்வோம். ஃபர்ஸ்ட், திருக்குறள்னா என்ன? திருக்குறள் தமிழ்ல குறள், அதாவது திருக்குறள். குறள் அப்படின்னா அந்த ழாவை மாத்தி போட்டா வாய்ஸ்ன்னு வரும், நமக்கு தெரியும். இந்த பள்ளிக்கு போடக்கூடிய ழா போட்டா இந்த குறள். குறள் அப்படின்னாலே திருக்குறள் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மனசுல அது இடம்பெற்று இருக்கு. ஆனா குறள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அகராதியில இருக்கக்கூடிய விளக்கம் கவி அப்படின்னு அர்த்தம். அதாவது குறுகிய கவி. அதாவது 2 வரியில எழுதப்படக்கூடிய எல்லா கவிதைகளுக்கும் தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய பெயர் தான் இந்த குறள் அப்படிங்கிறது. அப்போ குறள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கும்போது குறுகிய கவி அப்படிங்கிறத மனதில கொள்வோம். சரி, அப்ப திருக்குறள்னா என்ன? திரு அப்படின்னா நம்முடைய பண்பாட்டுல மனிதர்களுடைய பெயருக்கு முன்னாடி நம்ம திருங்கிற வார்த்தையை சேர்ப்போம். இப்ப திரு வேதாத்ரி, அந்த மாதிரி திரு சண்முகம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பெயர் முன்னாடி திருங்கிறத, பெண்களாக இருந்தா திருமதி அப்படின்னு சேர்க்கிறோம். இந்த திரு அப்படின்னா தமிழ் அகராதியில அழகிய, பல அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அழகிய, அப்புறம் உயர்ந்த, மதிப்புடைய, தெய்வீகமான, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கு. இறைவனே பரிணாமத்துல இந்த பஞ்சபூதங்களாகி எல்லாம் இந்த உயிர்களாக வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிந்த நம்முடைய முன்னோர்கள், இப்ப இறைவனே மனிதனாக வந்துள்ளாங்க அப்படிங்கிற உண்மையை அறிந்த நம்ம முன்னோர்கள் எல்லா மனிதருக்கு முன்னாடி, பேருக்கு முன்னாடி திரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாங்க. அப்ப திரு அப்படின்னு ஒருத்தரை சொல்றோம் அப்படின்னா, இப்ப திரு செந்தில், திரு மணிகண்டன், அந்த மாதிரி பேரை சொல்லும்போது அவரை இறைவனாகவே பார்க்கிறோம். இறைவன் தான், அந்த திருன தெய்வம், இந்த இடத்துல தெய்வம் தான் இந்த மனிதனாக வந்திருக்கு அப்படிங்கிற பார்வைய நம்ம முன்னோர்கள் வளர்த்து அதை நம்முடைய பண்பாட்டுல வச்சிருந்தாங்க. அதுதான் திருங்கிறது. சோ திரு அப்படின்னா தெய்வீகமான, உயர்ந்த, மதிப்புடைய, அழகிய, இப்படி எல்லா அர்த்தமும் அதுல இருக்கு. அப்போ திருக்குறள்னா என்னன்னா, அப்போ உயர்ந்த, மதிப்புடைய, தெய்வீகமான குறுங்கவிகள் அப்படிங்கிறத அர்த்தம் திருக்குறள். இந்த 2 வார்த்தைக்கு இப்போ ஒரு லைன்ல விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு.
இதுதான் திருக்குறள் அப்படிங்கிறது. 2000 வருஷமாக இந்த திருக்குறள் நமக்கு தெரியும். இதே போல ஔவையார் அவர்களும் ஒரு குறள் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேரு ஔவை குறள் அப்படின்னு. நீங்க எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஔவை குறள்னு வரும். ஒரு 310 பாடல்கள் வரும். அதுவும் பாத்தீங்கன்னா குறள் அப்படிங்கிறது தான். அது 1.5 அடி 2 அடி இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல நிறைய மனவளக்கலை கருத்துக்களை நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி குறள்ங்கிற பேர்ல பல பேர் எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்ப திருவள்ளுவரை பத்தி அறிமுகத்தை பார்த்துடலாம். திருவள்ளுவரை பத்தி பார்த்துட்டு இவரை பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சுட்டு அதுக்கடுத்து நாம இந்த குறள்களுக்கு விளக்கத்தை பார்க்குது. சரி, திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றோம். இவர் யார்? இவர் எங்க வாழ்ந்தார்? நிச்சயமாக இவர் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தார், அது மட்டும் உறுதி. ஆனா எந்த இடம் அப்படிங்கிறது தெரியும். சிலர் கன்னியாகுமரி அப்படின்னு, சில பேர் சென்னையில மயிலாப்பூர்ல வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். இந்த பெயர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயரே கிடையாது. அவருடைய பெயர் யாருக்குமே தெரியாது. அவருடைய பெயர் அப்ப வள்ளுவர்னா என்னன்னா, வள்ளுவர் அப்படிங்கிறது அவர் சார்ந்த ஒரு இனத்தின் பெயர். இப்பொழுதும் தமிழ்நாட்டுல வள்ளுவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு அந்த பெயர்ல தான் ஜாதி சான்றிதழ் எல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு சார்ந்த இனத்தின் பெயர் தானே தவிர வள்ளுவருடைய உண்மையான பெயர் அது கிடையாது. இதே போல சேக்கிலார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய புராணம் எழுதிய சேக்கிலார். அவருமே பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா வேற. ஆனா சேக்கிலாருங்கிற அவருடைய குடிப்பெயர் இந்த மாதிரி இருக்கும். அதே போல தொல்காப்பியர் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. தொல்காப்பியத்தை எழுதியவர் யார்? தொல்காப்பியர். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ நம்ம வச்ச பேரு தான் தொல்காப்பியர் அப்படின்னு. ஆனா திருக்குறளை எழுதிய இவருடைய பெயர் தெரியல. ஆனா அவருடைய சார்ந்த இனத்தின் பெயர் மட்டும் தொடர்ந்து நிலைத்து நிக்குது. அதுதான் திருவள்ளுவர் அப்படிங்கிறது. அடுத்து ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒரு 2 விஷயங்கள் அவரை பற்றி உறுதியாக மகரிஷி அவர்களே சொல்லுவாங்க. அவருடைய மனைவி பெயர் வாசுகி அப்படிங்கிறது. அவர் செய்தது நெசவு தொழில் அப்படிங்கிறது. இந்த 2 மட்டும் கன்ஃபார்ம். அவர் பேரு, அவருடைய ஊரு, இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. வாழ்ந்தது இப்ப ஜீசஸ் பிறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் என்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல தமிழ் கேலண்டர் இருந்தா அதை நீங்க பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ 2020 இப்ப நடக்குது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா 2060 70 அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஜீசஸ்க்கு முன்னாடி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மகான் தான் இந்த திருவள்ளுவர். இவருடைய உண்மையான பெயர் தெரியவில்லை. ஆனா மனைவி பெயர் வாசுகி என்பதும் செய்த தொழில் நெசவு தொழில் அப்படிங்கிறது. வள்ளுவருக்கும் மகரிஷிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, இருவருமே நெசவு தொழில் செய்தவர்கள். நீங்க மகரிஷியுடைய மாக்கோலம்ங்கிற நூல்ல மகரிஷி ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜாப் எது, உலகத்துல பெஸ்ட் ப்ரொஃபஷன் இன் திஸ் வேர்ல்டு இது எதுன்னு கேட்டா அது நெசவு தொழில் தான். வீவிங் ஜாப் இஸ் த பெஸ்ட் ஜாப் இன் திஸ் வேர்ல்டு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை, நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை, நெய்பவர் நெசவிலே நேர்மையை கடைபிடித்தால் அப்படின்னு மகரிஷி. நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை, நெய்பவர் நெசவில் நேர்மையை கடைபிடித்தால் அப்படின்னு. அது மாதிரி வள்ளுவரும் நெசவு தொழில் தான் செஞ்சிருப்பார். ஆனா திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அவர் உழவு தொழில தான் சிறப்பா சொல்லியிருப்பார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த உலகத்துல அக்ரிகல்ச்சர் செஞ்சு விவசாயம் செஞ்சு வாழ்றவங்க தான் உண்மையாகவே வாழ்றவங்க. மற்றவங்க எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஆனா அவர்களை தொழுது அவர்களை வணங்கி அவங்க பின்னாடி போறவங்க தான் மற்றவங்க அப்படின்னு. இப்படி உழவு தொழில சிறப்பா சொன்ன வள்ளுவரே தன் தொழிலாக எடுத்து செய்தது பார்த்தோன்னா நெசவு தொழில் தான். காரணம் என்ன, அது அறிவின் பார்ப்பட்டது. உணவுங்கிறது வயிற்றுக்கு. ஆனா நெசவு தொழில் அப்படிங்கிறது மானத்தை மறைப்பதற்காக அது அறிவு சார்ந்த அறிவு நாகரிகம் சார்ந்தது. அதனால அறிவு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால ஞானிகள் நெசவு தொழிலை எடுத்துக்கிட்டாங்க. மகரிஷியும் சரி, இந்த வள்ளுவர்ங்கிற மகரிஷியும் சரி. சரி, இப்ப திருவள்ளுவர் பற்றி ஒரு சிறு ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். திருக்குறளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வேதாத்திரி மகரிஷி இந்த திருவள்ளுவரை பத்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். சரி, என்ன சொல்லியிருக்கார்? மகரிஷியுடைய ஸ்டேட்மெண்ட். மகரிஷி அவர்கள் எவ்வளவோ புத்தகங்கள் படித்தவர்.
ஆனா அவர் சொல்றாங்க, திருக்குறள் ஒரு அறிவு கடல். திருக்குறள் ஒரு அறிவு கடல். இன்னொரு இடத்துல, என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெருநூல் என்றால் அது திருக்குறள் தான். என் அறிவை மகரிஷியுடைய ஸ்டேட்மெண்ட் இது. மகரிஷியுடைய அந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம் நூல்ல முன்னுரையிலே கூட இதை பார்க்க முடியும். என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெருநூல் என்றால் அது திருக்குறள் தான் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. மகரிஷி அவர்கள் தேவாரம், திருவாசகம், வேதங்கள் எல்லாம் படித்தவர் தான். திருமந்திரம் எல்லாம் படித்தவர் தான். ஆனா அவர் சிறப்பித்து சொல்வதுன்னு பார்த்தா இந்த திருக்குறளை தான். அடுத்து இந்த திருவள்ளுவர் பற்றி மகரிஷி வெளிநாடுகள்ல பேசும் பொழுது, எங்கள் நாட்டில் திருவள்ளுவர் என்ற ஒரு பேரறிஞர் வாழ்ந்துள்ளார் அப்படின்னு பெருமையா சொல்வார். மகரிஷி பல நாடுகளுக்கு சென்றவர் தெரியும். அந்த வகையில மகரிஷி அவர்கள் மலேசியாவும் வந்திருக்கிறாங்க, சிங்கப்பூருக்கும் வந்திருக்கிறாங்க. அப்படி வெளிநாட்டு பயணங்கள்ல பழைய போட்டோக்கள் இருந்தா நீங்க பார்த்திருக்கலாம். மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ஜப்பான், தென்கொரியா போன்ற இந்த கிழக்கு திசையில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் வந்தவர் தான். அப்படி பல நாடுகள் போகும்பொழுது, முக்கியமா வெளியே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் திருவள்ளுவரை பத்தி மிகவும் சிறப்பா சொல்லுவாங்க. திருவள்ளுவரை பத்தி சொல்லும் பொழுது, இந்த திருவள்ளுவர் அப்படிங்கிற அந்த ஞானி படைப்பு தத்துவத்திலிருந்து விடுபட்டு பரிணாம தத்துவத்தில முழுமை பெற்ற மகான் அப்படின்னு மகிழ்ச்சி. அதாவது இறைவனே உலகை படைத்தான் அப்படிங்கிறதான் படைப்பு தத்துவம். இங்கிலீஷ்ல நம்ம கிரியேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. ஆனா இறைவனே உலகை படைத்தான்ங்கிற அந்த கான்செப்ட் மகிழ்ச்சி ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா இறைவன் உலகத்தை படைச்சாருன்னா எங்க இருந்து படைச்சான்? அவன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? அந்த இடம் இங்க இருந்தாரு அப்படின்னு கேள்வி வரும். இப்போ இறைவனே உலகை படைத்தான் என்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டு இறைவனே உலகமாக பரிணாமத்துள்ளான் அப்படிங்கிற எவல்யூஷன் தியரியில முழுமை பெற்ற ஒரு மகானாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. ஆனா இந்த திருவள்ளுவர் எந்த ஒரு இடத்துலயும் நம்ம மகரிஷி மாதிரி ஆகினை தவத்தையோ, துரிய தவம், துரியாதீத தவம், இந்த தவங்களை பற்றியோ, சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படிங்கிற பத்தியோ எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். அதெல்லாம் ஏன் அவர் அப்படி சொல்லல அப்படிங்கிறத நம்ம அடுத்து உள்ள திருக்குறளை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்வோம். நம்ம வெளிப்படையா சொல்லாததுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்கு. அப்படி வெளிப்படையா சொல்லலைனாலும் அது ஒரு முழுமையான ஒரு நூல் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்ப நம்ம திருக்குறள்லாம் என்ன, வள்ளுவர் யாரு, வள்ளுவரை பற்றி மகரிஷி என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு சிறு தகவல். மகரிஷி அவங்க இந்த நூலை எழுதுவதற்கு காரணம், இந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1994ல மகரிஷி வெளியிடுறாங்க, 94ல. ஆனா அதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ஒரு விதை விதைக்கப்பட்டது. இந்த வகையில திருக்குறள் முனுசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டுல. அந்த திருக்குறள் முனுசாமி அவர்கள் தான் மகரிஷிய ஒரு முறை மெய்யுணர்வு அப்படிங்கிற ஒரு உரை தலைப்புல உரை நிகழ்த்துமாறு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் கேட்டு அவர் அதிசயித்து போய், நீங்க திருக்குறள்ல இருக்கிற எல்லா நூலுக்கும் விளக்கம் எழுதணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மகரிஷி அதை உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா உடனே அந்த நூலை எழுதல. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1992 இப்போ மகரிஷியுடைய 81வது பிறந்த நாள். மகரிஷி 1911ல பிறந்தவர். ஸோ அப்போ 81வது பிறந்த நாள் வருது. அப்போ அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் மகரிஷி அவர்களை மேடையிலே வைத்து கேட்கிறார். இந்த மாதிரி திருக்குறள்ல இருக்கிற நூல்களுக்கு நீங்க அந்த குறள்களுக்கு முக்கியமான குறளுக்காக நீங்க ஆழ்ந்த பொருள் விளக்கம் எழுதணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மேடையில கேட்டுக்கொண்டதுனால மகரிஷி அவர்களும் அதை சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த நூலை எழுதி அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு 94ஆம் வருஷம் தான் இதை வெளியிடுறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற இந்த ஜூம் மீட்டிங் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா இதற்கு காரணம் மகரிஷி. அந்த மகரிஷிக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களும் திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிற அவர்கள் தான். ஏன்னா மகரிஷி அவர்கள் எழுதிய நூல் எல்லாமே பெரும்பாலும் எல்லாமே அவரே எழுதிய நூல் தான், தானாக எழுதிய நூல். ஆனா எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க சொல்லி அவர் எழுதிய நூல் அப்படின்னா ஒரு 3 நூல் சொல்லலாம். ஒண்ணு எனது வாழ்க்கை விளக்கம், அது அன்பர்கள் கேட்டதுனால எழுதினாங்க. இல்லைன்னா மகரிஷிக்கு அந்த ஐடியா கிடையாது. எல்லா ஞானிகள்ட்டையும் சீடர்கள் கேட்கிற மாதிரி மகரிஷியை கேட்டு எழுத நூல் தான் அது. அதுக்கடுத்து இன்னொரு நூல், அதாவது பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒரு நூல் புக் பார்த்திருப்பீங்க. அந்த பிரம்ம ஞானம்ங்கிறது
போகர் சித்தர் மகரிஷிக்கு காட்சி கொடுத்தார். 1985 ஆழியாறுல மகரிஷி அதிகாலையில தவம் செய்யும்போது போகர் சித்தர் காட்சி கொடுத்து நீ பிரம்மஞானம் எழுதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு மகரிஷி சொல்றாரு. இல்ல நீ எழுது உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட நூல் தான் இந்த பிரம்மஞானம் அப்படிங்கிற ஒரு நூல். அதுக்கு அடுத்து இந்த திருக்குறள் உட்புற விளக்கம், இது அருட்செல்வர் அவங்க எல்லாம் சொல்லி எழுதி, இந்த 3 நூல் தான் பிறர் சொல்லி எழுதியது. ஸோ இந்த நூலை பற்றிய வரலாறு, இந்த நூல் ஆசிரியர் வள்ளுவரை பற்றி என்ன சொன்னாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொண்டோம். ஸோ இப்போ ஒரு அடிப்படை புரிதல் சரியானது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நம்முடைய தலைப்புக்குள்ள போகலாம். இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க வள்ளுவருடைய போட்டோவை பாத்தீங்கன்னா, அவர் நெத்தியில விபூதி இருக்காது, ஒரு ருத்ராட்சம், ஒரு காவி உடை எதுவுமே இருக்காது. இது உண்மையாவே இவர் அப்படி, இது உண்மையான உருவம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருந்த ஒரு சில கடவுள் மறுப்பாளர்கள், அந்த பின்புலத்துல இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் உருவாக்கிய போட்டோ தான் இதெல்லாம், ஒரு டிராயிங் தான் இதெல்லாம். ஆனா அந்த காலத்துல இவர் நிச்சயமாக காவி உடையிலையோ அல்லது மகிழ்ச்சி மாதிரி கண்ணியமாக ஒரு மஞ்சள் துண்டாவது குறைந்தபட்சம் ஒரு சமய பின்புலத்தோட தான் இருந்திருக்கணும். ஏன்னா திருக்குறள்ல பல இடங்கள்ல இந்து சமய கடவுள்களுடைய பெயர்கள் வரும். உதாரணமாக நெடியோங்கிற வார்த்தையை வள்ளுவர் யூஸ் பண்ணிப்பாரு. நெடியோன் அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கும். திருமால் பெருமாளுக்கு ஒரு பேருன்னு நெடியவன் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் அவர் நெடியோன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஒரு குறள்ல திருமகள் வசிப்பால், திருமகள்ல மகாலட்சுமி குறிக்கும். அடுத்து இன்னொரு இடத்துல இந்திரனே சாலும் கரி அப்படின்னு இருக்கும். தேவலோகத்துல உள்ள இந்திரனை குறிக்கும் அது. இவங்கெல்லாம் உண்மையிலே கிடையாது, ஒரே தெய்வம் தான், சுத்த வெளிதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் ஏன் அப்படி எழுதினாரு அப்படிங்கிறது காரணம் அந்த கால அரசியல் சூழ்நிலை. அதை நான் அப்புறமா விரிவா சொல்றேன். ஸோ இப்படியெல்லாம் எழுதினாத்தான் அவர் நூலை அரங்கேற்றம் பண்ணவே விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. அதனால அப்போ உள்ள எழுதினவர் வெளியில மட்டும் இப்படி விபூதி பூசாம இருப்பாரா? அவர் விபூதி பூசி அந்த அளவுக்கு குறைந்தபட்ச ஒரு சமய பின்புலத்தோட தான் அவரு வெளிப்பார்வைக்காகவாச்சு கண்டிப்பா அப்படிதான் இருந்திருக்க முடியும். அதனால இந்த உருவத்தை தான் நீங்க கூகுள்ல போட்டா கூட, ஃபேஸ்புக்ல பார்த்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அவருக்கு உடம்புல எந்த ஒரு சமய சின்னமும் இல்லாத மாதிரி ஒரு ஓவியம் தான் வரும். இதை யாருமே நம்ப வேண்டாம், அவர் அப்படி இல்லை. அப்படி இப்படி பொதுவாக எழுதினவர் ஏன் அந்த மாதிரி இந்து சமய கடவுள்கள் எழுதணும் அப்படின்னா, அந்த காலத்துல இருக்கிற அரசியல் மக்களுடைய பண்பாட்டு சூழ்நிலைகளுக்காக எழுதினாரு. அப்படி எழுதியவர் தன் உடலிலும் அதே போன்ற சின்னங்களை தான் அணிந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரி, இப்போ நம்ம குறள்களுக்கு உள்ள போறோம். முதல்ல ஒரு 5 குறள்களை மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். எடுத்து அதனுடைய விளக்கங்களை வரிசையை நம்ம பார்க்க. முதல்ல இப்ப நீங்க இந்த படத்துல பார்க்கிறீங்க, ஒரு 5 குறளை பார்க்கிறோம். இந்த 5 குறள், இந்த 5மே ரொம்ப 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 முக்கியமான குறளுங்க. இந்த 5ல மகரிஷியோடைய அறிவு கூர்மையே, எல்லாமே அறிவு. மகரிஷி அந்த புக்ல இதுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே அறிவு கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய விளக்கம் தான். ஆனா இப்ப நம்முடைய கருத்தை கவருவது போல் அதிகமாக இருப்பது இந்த 3வது குறள் தான். பாத்தீங்கன்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். இந்த குறளை பற்றி அந்த திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிறவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னா, அவருக்கு ரொம்ப நாளா இருந்த சந்தேகத்தை மகரிஷி நிவர்த்தி செஞ்சு அந்த பின்புலத்துலதான் அவர் இன்னும் நீங்க நிறைய எழுதணும் அப்படின்னு மகரிஷி கேட்டு இந்த புக்கு வந்துச்சு. அப்போ இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம்ங்கிற நூலே உருவாகுவதற்கு மூல காரணமாக அமைந்த ஒரு சில புரியாத அந்த குறள்ல இதுவும் ஒன்று. ஸோ இந்த மகிழ்ச்சியுடைய அந்த எழுதிய அந்த நூலுக்கே விதைதான் இந்த குறள் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னா, நல்லவங்க, ஒரு அளவு அறிவுல உயர்ந்தவங்க மற்றவங்க அட்வைஸ் பண்ணும் பொழுது அதை சொன்ன உடனே, பெரியவங்க அட்வைஸ் பண்ணா அதை உடனே கேட்டு அதை செயல்படுத்தி அதனால பயன் காண்பாங்க. ஆனா இந்த கீழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்க மாட்டாங்க. கேட்காம அப்புறம் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, கரும்பை எப்படி பிழிஞ்சாதான் அது சாறு கொடுக்கும். கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னா, கீழ் மக்களை கரும்பு எப்படி நசுக்கினாதான் அது பலன் கொடுக்குமோ, அது போல அவங்கள நசுக்கித்தான் வேலை வாங்கணும், அவங்கள நசுக்கித்தான் திருத்த முடியும் அப்படின்னு விளக்கம் எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த விளக்கம் தான் இப்ப உங்க வீட்டிலேயே நீங்க கையில திருக்குறள் புக்கு வச்சிருந்தீங்கன்னா,
எடுத்து தாராளமா பார்க்கலாம். இந்த விளக்கம் தான் போட்டிருப்பாங்க. அதாவது மேல் மக்கள் சொன்ன உடனே கேட்டு அட்வைஸ கேட்டு நடப்பாங்க. கீழ் மக்கள் கேட்க மாட்டாங்க. அவங்கள நசுக்கி தான், அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நம்ம பெனிஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. உலகம் பூரா இருக்கிற திருக்குறள் விளக்க உரையில இருக்கக்கூடிய தப்பான விளக்கம் இதுதான். மகிழ்ச்சி அவங்க கேட்கிறாங்க. இது அந்த முனுசாமி அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்ல. அப்ப மகரிஷி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. திருவள்ளுவர் ஒரு மகான் ஞானினா அன்பும் கருணையுமாக இருக்கிறவங்க தானே. அவர் எப்படி கீழ் மக்களாகவே இருந்தாலும் கரும்பை நசுக்கி பலன் கொடுக்குற மாதிரி அவங்கள நசுக்குனா தான் பலன் வாங்க முடியும், நசுக்குனா தான் அவங்க கிட்ட வேலை வாங்க முடியும்னு எப்படி எழுதியிருப்பாரு. அன்பே உருவான மகிழ்ச்சியுடைய கேள்வி இதுதான். அன்பே உருவான திருவள்ளுவர் கீழ் மக்களை துன்புறுத்தணும் அப்படின்னு எழுதியிருப்பாரா? இந்த சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? உங்க கையில உங்க வீட்டுல இருந்து அந்த புத்தகத்தை பாருங்க. அந்த புத்தகத்தை பார்த்துட்டு மகரிஷியுடைய அந்த கேள்வி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கீழ் மக்களை துன்புறுத்தி பலன் காணணும்னு எழுதியிருப்பாங்க. அன்புடைமை, பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா தானே வரும்னு எல்லாம் எழுதிய வள்ளுவர் கீழ் மக்களை நீங்க துன்புறுத்துங்க, அவங்களுக்கு இன்னா செய்யுங்கன்னு எழுதுவாரா? இதுதான் மகரிஷி கேட்கிறாங்க. அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம், அப்ப கீழ் மக்களை நாம போய் கஷ்டப்படுத்தி அவங்கள திருத்தணுங்கிறது கிடையாதுப்பா. பொதுவாகவே இந்த கீழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அப்படி நல்லவங்களா தான் கேட்டுருவாங்க, கீழ் மக்கள் கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்படி கேட்காததுனால அவங்க இஷ்டத்துக்கு தானே செயல் செய்வாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன தப்பான செயல் தான் செய்வாங்க. அப்ப செயல் விளைவு தத்துவப்படி தப்பான விளைவு தானே வரும். அப்ப அந்த விளைவு துன்பம் தானே. அப்போ பெரியவருடைய பேச்சை கேட்காம அவங்க அதை மீறி செய்த தவறான செயல்களில் இருந்து வந்த தவறான விளைவுகள் அவர்களை கரும்ப நசுக்குவது போல நசுக்கும். அந்த அதனால நசுங்குண்டு வருந்தி திருந்தி அதுக்கப்புறம் தான் அவங்க நல்வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது சுருக்கமா சொல்றதாக இருந்தா, நாம போய் கீழ் மக்களை நசுக்கி திருத்த வேண்டியது கிடையாது. அவங்க செய்த செயலுடைய விளைவை தாங்க முடியாம அவர்களே துன்பத்தால் நசுங்குண்டு அவர்களே சுயமாக அகத்தாய்வு செஞ்சு திருந்தி நல்வழிக்கு வருவாங்க. இதுதான் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும். இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்ம அறிவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதே போல 50 குறள் இருக்கு. மிச்சம் 49 குறளுக்கு நீங்க தயவு செய்து தேடி பாருங்க, அந்த நூலை எடுத்து படிங்க. சரி, இப்போ இந்த குறளை பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், மகரிஷியே சொல்லாத ஒரு விஷயம். மகரிஷியே சொல்லாதங்கிறத விட மகரிஷி சொல்ல தேவையில்லைன்னு நினைச்சதுன்னு வச்சுக்கலாம். இத எப்படின்னா, முதல் வரியில பாருங்களேன், சொல்ல பயன்படுவர் அப்படின்னு இருக்கா, சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும். அப்ப முதல் வரியில சான்றோர்களை நல்ல மனுஷங்களை வள்ளுவர் மனிதர்களோட ஒப்பிட்டு சொல்றாரு. சொல்ல பயன்படுவர் அப்படின்னு எழுதுறாரா? அடுத்த வரியில பாருங்க, கரும்பு போல கொல்ல பயன்படுவர் அப்படின்னு தானே சொல்லணும். ஏன் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க? பயன்படும்னா என்ன? விலங்குகளை அப்படி சொல்லணும். ஒரு புலி வருது அப்படின்னா புலி வருது அப்படின்னு, இப்போ ஒரு மனிதன் ஒரு ஆண் வருகிறார் பெண் வருகிறாள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப விலங்குகளையோ உயிரற்ற பொருட்களையோ தான் இந்த பொது சொல்லாக அக்ரணி வார்த்தையால பயன்படுத்துவாங்க. அப்போ கீழ் மக்களை வள்ளுவர் பாருங்க கரும்பு போல கொல்ல பயன்படும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? கீழ் மக்களை வள்ளுவர் ஒரு மனுஷனாகவே கருதல. ஏன்னா அவங்க தப்பான செயல்கள் செய்வதனால அவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். பட் அந்த சமுதாயத்துல பாக்டீரியா வைரஸ் மாதிரி நம்ம சமுதாயத்துடைய வளத்தை எடுத்துக்கொண்டு சமுதாயத்துக்கு கெடுதல் செய்து வாழ்றாங்க அவங்க. அப்ப அவர்களை மனுஷன் லிஸ்ட்ல வைக்க வேண்டியது இல்லை, அவங்கள விலங்குகள் லிஸ்ட்லயோ உயிரற்ற பொருட்கள் லிஸ்ட்ல தான் வைக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் கரும்பு போல கொல்ல பயன்படும். ஒரு எழுத்துல பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. சரி அன்பர்களே, நம்ம அடுத்த குறளுக்கு போயிடலாம். முதல் குறளையே பார்த்துடலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப நீங்க நினைக்கலாம், இதுல என்னங்க விளக்கம் இருக்க போது, இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதானே. அகர முதலன்னு என்ன? தமிழ்ல முதல் எழுத்து ஆ. இப்ப எல்லா தமிழ்ல மொத்தம் ஒரு 247 எழுத்துக்கள் இருக்கும். இப்ப எல்லா எழுத்துக்களும் முதல் எழுத்து ஆதான். ஆளுதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அதே போல தெய்வம் ஆதி பகவன் முதற்றே உலகம்னா, ஆமா தெய்வத்துல இருந்தான்
கடவுள்கிட்ட இருந்தா எல்லா ஆரம்பிக்கும். ஆங்கிற எழுத்து அப்படிங்கிற எழுத்துல இருந்து எல்லா எழுத்து ஆரம்பிக்கிற மாதிரி இறைவன் கிட்ட இருந்தா எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னா, இங்கதான் நம்ம வாழ்நாள்ல இது நாள் வரைக்கும் நீங்க நானு உள்பட நம்ம எல்லாரும் சிந்திக்காத ஒரு விஷயத்த மகரிஷி சொல்றாங்க. வள்ளுவரை பத்தி மகரிஷி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாருன்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதாவது வள்ளுவர் என்பவர் இறைவனே உலகை படைத்தான் அப்படிங்கிற அந்த கிரியேஷன் தியரி, படைப்பு தத்துவத்திலிருந்து மயக்கத்திலிருந்து விடுபட்டு இறைவனே உலகமாக பரிணாமித்துள்ளான் அப்படிங்கிற எவல்யூஷன் தியரியில முழுமை பெற்ற மகான் அப்படின்னு மகரிஷி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. அத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரல் தான் இந்த அகர முதல எழுத்தெல்லாம். எப்படின்னா, தமிழ்ல நீங்க உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12 இருக்கு. ஆனா, அவனா, ஈனா, ஈயனா, அப்படி வரிசையா. இப்ப உங்க மனக்கண்ணுல நீங்க அப்படியே அத லிஸ்ட் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்க கையில பேனா பேப்பர் இருந்தா கூட எழுதிக்கோங்க. நம்மள தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் 12. இந்த 12 அப்புறம் மெய் எழுத்துக்கள் 18 நமக்கு தெரியும். இந்த 12 நீங்க வரிசையா அப்படி எழுதிக்கோங்க. இந்த 12 எழுத்துக்களை எழுதிட்டு இப்ப இந்த குறளை இப்ப பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்துன்னா ஆ. அப்போ தமிழ்ல மிச்சம் இருக்கிற அந்த 11 எழுத்துக்கள், ஆவண்ணா, ஈனா, ஈயனா, இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் எதுன்னா ஆவண்ணா தான். ஓகே. இதே போலத்தான் இறைவன் தான் இந்த எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு சொல்றாங்க. இதுல என்ன நுட்பமான விளக்கம் இருக்குன்னா, அவர் கிரியேஷன் தியரியிலிருந்து விடுபட்டு எவல்யூஷன் தியரியில முழுமை பெற்ற மகன் இல்லையா? அதனாலதான் இந்த உயிரெழுத்துக்களை ஒரு உதாரணமா சொல்லியிருக்கிறார். எப்படி தெரியுமா? இப்ப நீங்க எழுதியிருக்கிற அல்லது நீங்க மனக்கண்ணுல எழுதியிருக்கிற அந்த லிஸ்ட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, அடுத்த எழுத்து ஆவண்ணா, அடுத்து ஈனா, ஈயனா வரிசையா வருது ஊனா. இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் அதோடைய முந்தைய எழுத்துடைய பரிணாமமாகத்தான் அடுத்த எழுத்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆனாங்கிறதுல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுதான் ஆவண்ணா. கரெக்டா இருக்கா? ஆனால கொஞ்சம் சொல்லி போட்டா அது ஆவண்ணா. இப்ப ஆவணாவை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆவணாவில கொஞ்சம் சொல்லி போடுங்க, கொஞ்சம் மாத்துங்க, எடிட் பண்ணுங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க, அதுதான் ஈயனா. ஈயனால கொஞ்சம் மாத்துங்க, அது ஈயனான்னு வரும். அப்புறம் ஊவனா இப்படி வரிசையா வரும். சோ இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அதுக்கு முந்தைய எழுத்துடைய பரிணாமமாக எவல்யூஷனாகத்தான் இருக்கும். ஸோ இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்போ இப்ப ஊவண்ணான்னு எடுத்துக்கோங்க. ஊவண்ணாங்கிற அந்த எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊனாங்கோடைய பரிணாமம் தான். ஆனா இப்படியே பின்னோக்கி போனா அது எங்க வந்து முடியும்? ஆள தானே முடியும். அப்போ இமிடியேட்டா பார்க்கும் பொழுது அப்படிங்கிற எழுத்து ஊல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா பின்னோக்கி போனா அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? அது ஆனால இருந்து ஆரம்பிக்குது. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த வரிக்கு ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு. இதுக்கு இதைத்தான் இந்த இடத்துல பரிணாமத்தை அவர் சொல்றாரு. அதாவது சுத்தவெளி. சுத்தவெளிங்கிற நீங்க இந்த உயிரெழுத்துக்கள் 12 இப்ப வரிசையா நீங்க மனசுல எழுதிருக்கிறீங்களா அல்லது பேப்பர்ல எழுதிருக்கீங்க இல்லையா? இதே போல இப்ப அடுத்து சொல்ற இந்த லிஸ்டையும் நீங்க மனசுலயோ பேப்பர்லயோ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன? சுத்தவெளி. இதுதான் ஆவண்ணான்னு வச்சுக்கோங்க. சுத்தவெளியில தண்ணீருக்கு ஆற்றலால விண் துகள் வருது. இந்த விண் பல சேர்ந்தா அது காற்று. காற்று இன்னும் கெட்டியானா நெருப்பு. நெருப்பு காத்தும் சேர்ந்தா அது நீர். அடுத்த நிலம். இப்ப அப்படியே வரிசையில் இருக்கும். சுத்தவெளி ஃபர்ஸ்ட், அடுத்து விண்துகள், அடுத்து விண்ணுல இருந்து காற்று, காற்றுல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம். இப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய கலவையில ஓரறிவு தாவரம் உற்பத்தி ஆகும். அப்ப அடுத்து எழுதிக்கோங்க ஓரறிவு. அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து புழு போன்ற இதெல்லாம் ஈரறிவு உற்பத்தி ஆகும். அப்ப அது 2 அறிவு. 3 அறிவு எறும்பு, கரையான் போன்றதெல்லாம். 4 அறிவு பாம்பு, பல்லி, நண்டு, இதெல்லாம் 4 அறிவு. அடுத்து 5 அறிவு பறவைகள், விலங்குகள். 6 அறிவு மனுஷன். இப்ப நீங்க எப்படி உயிரெழுத்துக்கள் 12 நீங்க வரிசையா எழுதுறீங்களோ அதே போல இதையும் வரிசையா நீங்க எழுதுறீங்கன்னா கரெக்டா இருக்கும். சுத்தவெளி, அந்த லிஸ்ட் நான் திரும்ப சொல்றேன். சுத்தவெளி, விண்துகள், காற்று, நெருப்பு, நீர், நிலம், ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5, 6 எழுதியாச்சா? இப்ப பாருங்க. இப்ப நம்ம ஊவண்ணாவை என்ன சொன்னோம்? அது பாக்குறதுக்கு அதோடைய இமிடியேட் நெய்பர் யாரு? இந்த ஊ அப்படிங்கிறது தான். அதே போல இப்ப நமக்கு ஓரறிவு தாவரத்தை எடுத்துக்கோங்க. ஓரறிவு தாவரத்தை அது இமிடியேட் நெய்பர் யாரு? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் இருந்தா தான் தாவரங்கள் முளைக்கும்.
இமிடியட்டா பாக்குறதுக்கு பஞ்சபூதங்கள் அது வந்திருந்தாலும் பின்னோக்கி போனா பஞ்சபூதங்கள் எங்க இருந்து வருது? மண்ணு, நீர்ல இருந்து வருது. நீர், நிலம், நீர், நெருப்பு. பின்னோக்கி போனா சுத்தவெளி இருந்து ஆரம்பிக்குது. அப்போ எல்லா எழுத்துக்களும் 11 எழுத்துக்களும் பாக்குறதுக்கு அதோடைய முதல் எழுத்துல இருந்து பரிணாமம் அடைஞ்சிருந்தாலும் உண்மையாகவே அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா ஆவணால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே போலதான் இந்த பிரபஞ்ச பரிணாமத்துல, உயிரின பரிணாமத்துல இன்னைக்கு நம்ம ஆறறிவாகிய மனுஷன் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா, நம்முடைய இமீடியட் நெய்பர் யாரு அப்படின்னா குரங்கு, அதாவது அனிமல்ஸ், விலங்குகள் சொல்லிடும். அப்ப திடீர்னு இமிடியட்டா பாக்குறதுக்கு நம்ம குரங்குல இருந்து வந்தாலும் அது 5 அறிவு. பின்னோக்கி போனா 4, 3, 2, 1, நிலம், நீர், நெருப்பு இப்படியே போனா சுத்த வெளியில முடியும். அப்போ கடைசி தமிழ்ல இருக்கக்கூடிய அக்கண்ணாங்கிற எழுத்து கடைசியில ஓ, அவ், அக்கு, கடைசி எழுத்து அக்கு. இந்த அக்குங்கிற எழுத்துக்கும் 12வது எழுத்துக்கும் முதல் எழுத்தியாகிய ஆனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நேரடியா பார்த்தா. ஆனா பின்னோக்கி போனா எல்லா சம்பந்தமும் இருக்கா? பின்னோக்கி போனா இந்த ஆனாங்கிற எழுத்து, இந்த அகரம் தான் இந்த அக்கானாவாக எவல்யூஷன் ஆகி வந்திருக்கு. அதே போலத்தான் இன்னைக்கு நாம மனுஷனாகி இன்னைக்கு பல நாடுகள்ல வாழ்ந்திருக்கோம். இந்தியால வாழ்றோம், சிங்கப்பூர்ல வாழ்றோம், பல நாடுகள்ல வாழ்றோம். நாம இன்னைக்கு ஆறறிவாக இப்படி வாழ்ந்தாலும் பின்னோக்கி போனா எல்லாரும் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? குரங்குகள்ல இருந்து மனுஷன் உருவானா. அது 5 அறிவு. 4, 3, 2 போனா சுத்தவெளி. நேரடியா பார்த்தா நம்ம உருவாகி நடமாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் உருவம் இல்லாத சுத்தவெளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் கேட்க தோணும். ஆனா பின்னோக்கி போனா அதுலதான் சம்பந்தமே இருக்கு. பின்னோக்கி போனா பரிணாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, வள்ளுவர் அப்படிங்கிற ஞானி படைப்பு தத்துவத்திலிருந்து விடுபட்டு பரிணாமத்திலே முழுமை பெற்ற மகான். மகிரி சொன்னது கரெக்டா இருக்கா? நாலு வரி இருந்துச்சு. இன்னைக்குதான் மகரிஷி நம்முடைய அறிவு கண்ணை திறக்கிறாங்க. இனிமே இந்த குறளை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே எவல்யூஷன் தியரியை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரி, அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு தகவல், எக்ஸ்ட்ரா தகவல் தான் இது. சில பேர் அப்பா அம்மா பேரை இதுல எழுதியிருக்காரு. இதுல ஆதிங்கிறது தான் அவங்க பேரு, பகவன்கிறது வள்ளுவருடைய அப்பா பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா வள்ளுவர் தன் பேரையே எழுதாதவர். அவர் பேரையே என்னன்னு எங்க, அப்போ தன் பெயரே எழுதாத எல்லாம் கிடையாது. நம்ம நாட்டுல நம்முடைய முன்னோர்கள் இந்த காலத்துல வள்ளுவர் சரி பெயரெல்லாம் முன்னிறுத்தல. இப்பதான் ஒரு பேர் போடுற பழக்கம். அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. தன்னுடைய பெயரு விளம்பரம் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு மகானும் விரும்புறது கிடையாது. வேதங்களையே யாருன்னே தெரியாது. அந்த வகையில ஞானிகளானது அவத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதனால ஆதி பகவன்கிறது அவங்க அப்பா அம்மா பேரெல்லாம் கிடையாது. அதனால அதான் ஒரு அப்புறம் இன்னும் ஒரு சிறு தகவல். வள்ளுவர் இன்னொரு 1330 குறள் நாம பார்க்கிறோம். இல்ல பாத்தீங்கன்னா திருக்குறள்ல நிறைய குறள் கிடையாது. வள்ளுவர் எழுதியது மொத்தமே இதுதான் நமக்கு கரெக்டா தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தமிழ்ல 247 எழுத்து சொன்னோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, 2 சேர்த்தா 247 வரும். தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, கடைசி எழுத்து என்ன தெரியுமா? இன். இன்னுல முடியும். அதே மாதிரி இந்த முதல் குறள் எழுத்தெல்லாம் அப்படின்னு கடைசி இன்னுல முடியும். பெரின் அப்படிங்கிற வார்த்தையில வள்ளுவர் முடிச்சிருப்பாரு. அப்ப தமிழ்ல முதல் எழுத்து ஆரம்பிச்சு முதல் எழுத்துலயே முடிச்சிருப்பாரு, கடைசி எழுத்துலயே முடிச்சிருப்பாரு வள்ளுவர். சோ இது ஒரு தகவல். ஆனா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப 3வது குறள், குணம் என்னும் நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது அப்படின்னு. இதற்கும் தவறான விளக்கம், குணம் எனும் குன்றேறி நின்றாதான் ஞானிகள். மகா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வெகுளின்னா கோபம்னு அர்த்தம். தமிழ் அகராதியில 2 அர்த்தம் இருக்கு. இப்போ ஒருத்தன் ஒரு அப்பாவின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்பாவிங்கிற அர்த்தம் இருக்கு. குணம் எனும் குன்றேறி நின்ற ஞானிகள் கோபம், கணம் எனும் காத்தல் அரிது. இதுக்கு
இதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்காங்க? நம்ம எல்லாம் ஸ்கூல்ல தமிழ் புக்ல கூட படிச்சிருப்போம். அதாவது முனிவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க சாபம் ஒரு செகண்ட் கூட முடியாது, அப்படியே எரிச்சிருவாங்க, அப்படியே நம்மள மாதிரிதான் நம்ம படிச்சிருப்போம். அவர்கள் அப்படி குணம் என்னும் குன்றேறி நின்றார். மனவளக்கலை பார்வையில சொல்றதா இருந்தா, சுருக்கமா சொல்றதா இருந்தா, குணநல பெரு பெற்றவர், அதாவது சப்ளிமேஷன், a person who attained sublimation is called குன்றேறி நின்றார். சரி, ஒருத்தர் குணம் என்னும் குணநல பெரு, அவருக்கு கோபம் வருமா? அப்படி கோபம் வந்துச்சுன்னா அவரு குணநல பேரு. when a person becomes angry, how can we say he has attained or அப்போ அதுல இருந்து இறங்கி வந்துடுறாரு இல்லையா? எப்போ இறங்கி வந்துடுறாங்க. அவங்க படக்கூடிய நம்ம தாங்க முடியாது. அவங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை தாங்க முடியாது. அதாவது மகிழ்ச்சிக்கு விளக்கமா என்ன சொல்வார்னா, அவர்கள் மன உண்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க தண்ணியில நம்ம விரல் வச்சு எழுதுனா எப்படி இருக்கும்? விரல் வச்சு நீங்க எழுதுனா எழுத உடனே அழிஞ்சு. அது மாதிரி அவர்களை சினத்தை தூண்டுவது போன்று நாம நடந்து கொண்டாலும் அது உடனே அழிந்து விடும். அவர்களால் இந்த சினமாக மாற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த குறள் குணம் என்னும் குன்றே கனமேனும் காத்தல் அரிது. அவங்க தாங்க முடியாதுங்கிறது, அவங்களுடைய கோபத்தை அவர்களாலேயே உருவாக்கி கொள்ள முடியாது. உருவாகும் பொழுது அழித்து கொள்ள முடியாது, அது அழிந்து விடும், உருவாகாது அப்படிங்கறது அர்த்தம் ஒரு குறள். கொல்லான் தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு. இதுக்கு அந்த திருக்குறள் முனுசாமி அவர்களுக்கு இருந்த ஒரு சந்தேகம் தான் இது. அவர் கேட்கிறாரு, இதுக்கு பொதுவான கொல்லான் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதவன். அப்புறம் புலால் மறுத்தான், நான்வெஜ் சாப்பிடாதவங்க. நான்வெஜ் சாப்பிட்டா நோய் தான். சிக்கன், மட்டன், மீன் எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நோய் தான். பிறவிலே சைவம் தான் மனிதன். நான்வெஜ்ஜை சாப்பிடறதெல்லாம் நம்மளாம் விடணும். இந்த நான்வெஜ்ஜுங்கிற அந்த ஹேபிட்டை இப்ப எல்லாம், ஆனா சைனால எவ்வளவோ இருக்கிற எல்லா அனிமல்ஸும் சாப்பிடறத பாக்குறோம். அவங்களுக்கு மட்டும் இந்த நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் நமக்கு எல்லாம் வந்திருக்காது. அப்படி மறுத்தானை நான்வெஜ் சாப்பிடாதவனை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒரு உயிரையும் கொலை செய்யாதவன் நீ நான்வெஜ் சாப்பிடாதவன் அப்படின்னா, இந்த ரெண்டு கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் உன்னை வணங்கும் கையெடுத்து. இது குறள்ல முனுசாமி அவர்களுக்கும் சந்தேகம். அத மகரிஷிகிட்ட கேட்கிறார். அதாவது, சுவாமிஜி, இந்த மாதிரி விலங்குகளுக்கு எங்க கை இருக்கு? அவைகளுக்கு காலாலத்தான் அதெல்லாம் நடக்குது, அவைகள் எப்படி வணங்கும், கையெடுத்து வணங்கும்? மகரிஷி சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் முன்னாடி தூக்கி போட்டுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன? பொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும். கூப்பி வெறுமனே புலால் நான்வெஜ் வேணாங்கிறது போக கையெடுத்து கும்பிட்டு, இல்லைங்க நான் கறி சாப்பிடவே விட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி. அதுக்கு மகரிஷி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ நாம மன்றத்துல இருக்கிறோம், நம்ம உடற்பயிற்சி, காயகல்பம் இதெல்லாம் ரெகுலரா செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நான்வெஜ் சாப்பிட விட்டுரும். ஸோ இப்ப நம்ம வீட்டுல பண்றவங்க இருப்பாங்க, அவங்க கறி எடுத்து சமைப்பாங்க, நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம உரிமையாக அல்லது கோபமாக கூட வேண்டான்னு சொல்லலாம், அவங்க அங்க எடுபடும். ஆனா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க போய் அவங்க நமக்கு சிக்கன் மட்டன் வச்சா வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விருந்துக்கு போன இடத்துல அதான் நம்முடைய பண்பாடு. அப்போ போன இடத்துல இப்ப அவங்களுக்காக, அவங்க முகத்துக்காக வச்சு சாப்பிட்டு வரும் இல்லையா? ஆனா அங்க போய் இல்லைங்க நான் கறியை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா வைப்பாங்க. ஆனா அப்படி நம்முடைய இலையில தட்டுல
அவங்க சிக்கன் மட்டன் வைக்கும் பொழுது, இல்லங்க வேண்டாம், நான் இது சாப்பிடவே மாட்டேன், நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேங்கன்னு கையெடுத்து கும்பிட்டா எப்படி இருக்கும்? விருந்துக்கு போன இடத்துல நம்ம கையெடுத்து கும்பிட்டா, இல்லங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அதுக்கு மேல நம்ம சொந்தக்காரங்க கட்டாயப்படுத்துவாங்களா? மாட்டாங்க இல்லையா? இதுதான். அப்போ விருந்து போன இடத்துல கூட ஒருத்தன் கையெடுத்து வணங்கி, இல்லங்க நான் கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னா, அது அவனுடைய மன உறுதியை குறிக்குது. அவனுடைய கொள்கை உறுதியை குறிக்குது. அப்படிப்பட்ட அந்த கொள்கை உறுதிக்கு எல்லா உயிர்களும் அவனை வணங்கும். அவனுக்கு நல்லது அவன் நல்லதுல செய்யாது, நல்லது செய்யும். அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். சரி, கடைசி குறள். அன்பர்கள் கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட. இது மகரிஷி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, சுவாமிஜி, திரு என்பது ஒரு முழுமையான திருக்குறள் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழர்களுடைய பண்பாட்டுல, தமிழருடைய இந்த அறிவின் உயர்வுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு 4 வேணும். அது என்னன்னா அறம், பொருள், இன்பம், வீடு பேர். இந்த 4 இருந்தா தான் அவருடைய வாழ்க்கை முழுமை அடையும். ஆனா திருக்குறள்ல இந்த 3 தானே இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. இன்பத்துக்கு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 இருக்கு இல்லையா? வீடு பேருங்கிறது இல்லையே. அப்போ வீடு பேருங்கிறது இல்லாத ஒரு நூல் திருக்குறள். இந்த திருக்குறள் எப்படி முழுமையான வாழ்க்கை விளக்க நூலாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மகரிஷி சொல்றாங்க, இல்ல திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் தான். ஆனா வீடு பேரு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் வள்ளுவர் காலத்துல இருந்த அரசியல் மற்றும் மக்களுடைய பண்பாட்டு சூழ்நிலை தான் அப்படி. இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி சுத்த வெளியே தெய்வம், வெட்ட வெளியே தெய்வம், ஆகினை தீட்சை, சாந்தி தவம், துரிய தவம், நித்தியானந்த தவம், இப்படி எல்லாம் வெளிப்படையாக தவத்தையும் இறைவனையும் வெளிப்படையாக சொல்ற அளவுக்கு அந்த காலத்துல சூழ்நிலைகள் இல்ல. அதனால அவரால நேரடியா சொல்ல முடியல. இந்த காலத்துல கூட நமக்கு தயக்கம் வருங்க. இன்னைக்கு இந்த காலத்துலயுமே தயக்கம் வருங்கிறனால தான் மகரிஷி ஒரு கவியில சொல்லுவாங்க, சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்துரைப்போம். நமக்கெல்லாம் ஒரு தயக்கம் வருங்கிறனால, பயம் வருங்கிறத மாதிரி சொல்றாங்க. சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்து உரைப்போம். அஞ்சாதீர், அஞ்சாதீர், அறிவேதான் தெய்வம் என்போம் அப்படின்னு. அப்போ பயம் வரும் நமக்கு. அதான் நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க துணிஞ்சி. அஞ்சாதீர், அறிவேதான் தெய்வம் என்போம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுடைய சூழ்நிலை இப்பயும் எவ்வளவு கொள்ளை எவ்வளவு நடக்குதுன்னு பாக்குறோம். அப்போ மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த காலத்துல ஒரு ஞானி எப்படி இவங்களுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ணியிருக்க முடியும்? அப்போ வெளிப்படையாக சுத்த வெளியை பத்தி அவரால் எழுத முடியல. ஆனா வெளிப்படையாக எழுத முடியலனாலும் அவரு அங்கங்க குருவின் மேன்மையை பத்தி எழுதியிருப்பார், குருவின் பெருமையை பத்தி எழுதியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட இருக்கு. இப்ப எல்லா பற்றுகளையும் விட்டுட்ட ஒரு ஞானி, ஒரு குருவை போய் நீ சரண்டர் ஆகிக்கோ. அந்த அந்த குரு கிட்ட போய் அவருடைய அந்த குரு பக்தியை நீ இன்னும் கெட்டியா புடிச்சுக்கோ. பற்றுக பற்றுறான் பற்றினை அறுத்து அப்பற்றையும் பற்றுக பற்றுவிட இருக்கு. குரு கிட்ட போ. குரு கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் மேல உள்ள அந்த குரு பக்தியை இன்னும் கெட்டியா புடிச்சுக்கோ. எதுக்கு? ஏன்னா பற்று விடுவதற்கு. அப்போ சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம்ங்கிறது நான் நேரடியா இந்த திருக்குறள்ல சொல்ல முடியாது. ஆனா நீ ஒரு குரு கிட்ட தன்னிலைய உணர்ந்த மகான் கிட்ட போய் சேரு. ஒரு குரு கிட்ட போய் நீ சேர்ந்தா அந்த குரு உனக்கு வழி காமிப்பாரு. அவர் இதுதான் தெய்வம்னு காமிச்சிருவாரு. இப்போ மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை காமிப்பாங்க, பிதா குருவை காமிப்பாங்க, குரு தெய்வத்தை காமிப்பாங்க. அப்ப குரு கிட்ட போனா தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வீடு பேருங்கிறது குரு மூலமா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ குருவின் பெருமையை அங்கங்கே எழுதியதுனால வள்ளுவ குருவின் மூலமாக நீ விடுபேறு அடைந்து கொள் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. அதனால இது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாக இருக்கும்னு நம்புறேன். இப்ப அடுத்த குறள்களை பார்த்துக்கலாம்.
இப்ப நீங்க ஒரு 4 குறளை பாக்குறீங்க. இதுல 4வது குறள், இது மகரிஷி அவர்கள் அந்த நூல்ல சொல்லாத குறள் தான், நான் இந்த நிகழ்ச்சிக்காக எடுத்து வச்ச குறள் இது. உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையாய் வளகத்து அழகை வையகத்து வையத்து அழகையாய் வைக்கப்படும் அப்படின்னு இருக்கும். அதாவது உலகத்தார் உண்டு அப்படின்னா ஞானிகள், அறிஞர்கள் சொல்றாங்க இந்த உலகத்துல தெய்வம் இருக்கு அப்படின்னு. இந்த தெய்வம் இருக்கு அப்படிங்கறத போய் ஒருத்தன் இல்ல, கடவுள் இல்லைன்னு சொன்னான்னா அவன் இந்த உலகத்துல பேய்க்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த தமிழ்நாட்டிலயும் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில கடவுள் மறுப்பு ஆளர்கள்லாம் இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பல நாடுகள் ஏத்திஸ்ட்ங்கிற பேர்ல இருப்பாங்க. யாரெல்லாம் கடவுள் இல்ல, தெய்வம் இல்லைன்னு சொல்றானோ அவன் பேய்க்கு சமம். ஏன்னா வழி வழியாக சித்தர்கள், ஞானிகள் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அது இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் பேய்க்கு சமம். இது ஏன் இந்த குறளை இந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்குன்னா, திருக்குறள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல துரதிர்ஷ்டவசமாக நிறைய விளக்க உரை, திருக்குறளுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் பலரும் பேரும் நாத்திகர்கள். அவங்கள கடவுள் மறுப்பு கொள்கையில உள்ளவங்க. அதனால ஒரு 100 பேர் உரை எழுதியிருக்காங்கன்னா அது 50 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைங்கிற கொள்கை உடையவர்கள். அவங்க பல இடங்கள்ல கடவுளையே எழுதியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கெல்லாம் தெய்வம்னு வருதோ அதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மான்னு எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அகர முதல எழுத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஆதி பகவன் முதற்றே அந்த அந்த இடத்துல கடவுளுக்கு பதிலா எல்லா எழுத்துக்களும் ஆல இருந்து ஆரம்பிக்குது. அதே போல எல்லா 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 மனுஷனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போட்டு அவங்களுடைய கொள்கையை எப்படி திணிக்கணுமோ அப்படி திணிச்சு எழுதியிருப்பாங்க. அப்ப கடவுளுங்கிறத சொல்லக்கூடாது, தெய்வத்தை சொல்லக்கூடாது, அப்பா அம்மா அந்த மாதிரி தான் பொதுவா எழுதியிருப்பாங்க. சோ அதெல்லாம் அப்போ இந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல சொல்ல வரோம்னா, திருக்குறளுக்கு நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எழுதிய உரை நூல்கள்லயே 50 குறளுக்கு விடுபட்டு போயிருக்கு. 50 குறளுக்கு மட்டும்தான் தப்பான விளக்கம் இருக்கு. கடவுள் மறுப்பாளர்கள் எழுதிய நீங்க குறளை விளக்கத்தை நீங்க படிச்சீங்கன்னா 1000 குறளுக்கும் தப்பான விளக்கமாகத்தான் இருக்கும். அதனால அது போன்ற நூல்களை படிப்பதை தவிர்க்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்ப அடுத்து முதல் குறளை பாருங்க மேல. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அதாவது சந்தேகமே இல்லாம தெய்வத்தை உணர்ந்தவனை தெய்வமாகவே நீ நினைச்சுக்கோ, அவனோட ஈக்குவலாவே வச்சுக்கோ, அவனை ஈக்குவல் ரேங்க் கொடு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இந்த குறள்ல 2வது வார்த்தையை பாருங்களேன். ஐயப்படாது அகத்தது உணர்வானை. இந்த இந்த வார்த்தை அகத்ததுங்கிறத நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மகரிஷிய குரு வணக்கத்துல வரும். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அப்பமா வள்ளுவர் யூஸ் பண்ண அதே வார்த்தையை மகரிஷி எடுத்து குரு வணக்கத்துல பயன்படுத்தியிருப்பார். ஆனா அகத்ததுன்னா அகத்துல இருக்கக்கூடிய தெய்வம். இந்த குறளை பற்றி மகரிஷி பேசக்கூடிய சூழ்நிலை வந்தது எப்பன்னா, வேதங்களை பத்தி கேள்வி கேட்கிறாங்க மகரிஷி கிட்ட. வேதங்கள் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் 4 வேதங்கள் நமக்கு தெரியும். இந்த வேதங்களை எழுதியது கடவுளே, தெய்வமே வந்து எழுதியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதங்களை எழுதியது யாருன்னு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியாது. ஸோ கடவுளே வந்து எழுதியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தெய்வமே வந்து எழுதுச்சு அப்படின்னு. இதை மகரிஷிட்ட கேட்கிறேன், அது எப்படி தெய்வம் வந்து எழுதும்? அது மகரிஷி அது சொல்லும் பொழுது, தெய்வம் வந்து எழுதுங்கிறது இல்ல, தெய்வ நிலை உணர்ந்த மகான்கள் எழுதியதுதான். தன்னிலை தெய்வத்தை ஒருத்தன் உணர்ந்துட்டா அவன் தெய்வத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு உதாரணமாக சப்போர்ட்டிவாக மகரிஷி பயன்படுத்திய குறள் தான் நீங்க படத்துல பாக்குற ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பம். அப்போ அந்த காலத்துல ஐயப்படாமல் அகத்தை உணர்ந்த, நம்மளை போல குண்டலினி யோக தவம் செய்து இறைவனை உணர்ந்த ஏதோ ஒரு சில மகான்கள் தான் இந்த திருக்குறள் நூலை எழுதியிருக்கிறாங்க. சாரி, இந்த வேதங்கள் அப்படிங்கிற ரிக் சாமத்தை எழுதியிருக்கிறாங்க. அதனால அது தெய்வமே எழுதிச்சுன்னு சொன்னதுல என்ன ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி, அடுத்து துன்பத்திற்கு யாரே துணை ஆவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. இது மனவளக்கலை பாகம் 1ல கவலை ஒழித்தல்ல நீங்க பார்க்க முடியும் இந்த குறளை. மாதிரி சொல்றாங்க, ஒருத்தனுக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு யார் தான் துணையாக முடியும்? அவங்களுடைய மனசுதான் அவங்களுக்கு துணை. இப்ப நம்மளையே கூட எடுத்துக்கோங்க, நமக்கு எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம மன்றத்துல இருக்கிறோங்கிறனால வீட்டுல பிரச்சனைகள் இல்லாம இருக்காது, மற்றவங்க அதிகமா இருக்கும், நமக்கு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நமக்கு பிரச்சனைகள் இருந்து ஒரு குரு துணை இருக்கனால நம்ம நம்பிக்கையோட நடைபோடுறோம்.
ஆனாலும் சில நேரங்கள் நமக்கு இவ்வளவு நாள் பயிற்சி செஞ்சு தவம் பண்ணி சில நேரம் மனசுல ஒரு இதுல சோர்வு வரும். என்னடா நம்ம மண்டபத்துல இத்தனை வருஷம் இருக்கு, இப்படி ஒரு கஷ்டம் வருது, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். அது எல்லாமே கர்ம வினைகள்னால தான் வருது. நம்முடைய பாவப்பதிவுகள்னால தான் வரும். அப்படி வருத்தப்படும் பொழுது, அப்ப அந்த நேரத்துல மனவளக்கலை மீது நமக்கு ஏதாவது ஒரு விரக்தி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி விரக்தி வர்றதுக்கு காரணம் நம்முடைய சைக்காலஜி தான் அதுக்கு காரணம். அப்படி அந்த நேரத்துல நம்ம நினைக்க வேண்டிய ஒரு குறள் தான் இதெல்லாம். துன்பத்திற்கு யார் தான் துணையாகும்? நம்முடைய நெஞ்சம் தான் துணையல் வழி அப்படின்னு. அப்படிங்கிற இந்த குறளை பத்தி மறுபடியும் சொல்லும் பொழுது, இந்த குறள் எண்பத்து பால்ல எழுதியிருப்பாரு வள்ளுவர். அது காமத்து பால் எழுதியிருப்பார். வள்ளுவர் 3வது பாலில் சொன்னாலும் கவலை ஒழித்தலுக்கு மிகவும் சிறப்பாக பொருத்தமுடையதாக இருக்கிறது. மகிழ்ச்சி எழுதியிருப்பார். அது உங்களுடைய கவனத்திற்காக. அடுத்து இன்னொரு குறள் பாருங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 வகை தெரிவான்கட்கே உலகு. அதாவது இந்த உலகத்துடைய மனிதன் வாழ்வின் நோக்கத்தை குறிக்கக்கூடிய பொருள் இதெல்லாம். நமக்கு தெரியும் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம். சுத்த வெளிதான் எல்லாமாக வந்திருக்குது. இறைவனே மனிதனாக வந்துள்ளான். அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனோடு அதோடைய இறைவனுடைய மதிப்பை உணர்வதற்காகத்தான் மனுஷன் வந்திருக்கிறான். மாதிரி சொல்லுவாங்க, இறைநிலை தன்னுடைய மதிப்பையும் அழகையும் உயர்வையும் தானே கண்டு ரசித்து இன்புற்று அறிவிலே முழுமை பெற்று முழுமை அடைவதற்காகத்தான் மனிதனாக இவ்வளவு தூரம் கடந்து மனுஷனாக வந்திருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி. ஒரு நதி, ஒரு கடல் எப்போ முழுமை அடையும்? அது மேகமாகி நதியாக பொழிந்து மறுபடியும் அந்த நதி கடல்ல சேரும் பொழுதும் அப்பாடா அப்படின்னு அதுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். ஆனா உண்மை என்ன? அந்த நதி கடல்ல இருந்து தான் வந்துச்சு. அதே கடலோட சேரும் பொழுது அதுக்கு நிறைவு. அது போல நாம சுத்தவெளியில இருந்து வந்தோம், அதுல சேரும் பொழுது நமக்கு நிறைவு. அப்ப அந்த சுத்தவெளியுடைய பரிணாமம் என்ன? அந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வர்றத பஞ்ச தன்மாத்திரைகள். அந்த 5 கன்வர்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதாவது நாற்றம்னா ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். பேட் ஸ்மெல்ங்கிறது கிடையாது. அப்ப டச், டேஸ்ட், ஸ்மெல், லைட், சவுண்ட் இந்த 5மே இந்த பிரபஞ்சத்துல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த 5மே காந்தம் தான், மேக்னட்டிசம் தான். இந்த 5 எங்க இருந்து வருதுன்னா விண் துகள்கள்ல இருந்து வருது. அப்ப சுத்தவெளி தெய்வம் தான் அணு துகளா மாறி அணுக்களுடைய காந்த அலைகள் தான் இந்த 5 கன்வர்ஷன் ஆகி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. அப்ப இறைவனுடைய திருவிளையாடல் தான் இந்த டச், டேஸ்ட், ஸ்மெல், லைட், சவுண்ட் எல்லாமேப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்வின் நோக்கமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு இந்த 5 வகை தெரிவான்கட்கே உலகுன்னு நான் என்ன அர்த்தம்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுதான் நம்ம மனுஷனாகவே வந்திருக்கிறோம்ப்பா. அதனால உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நீ கொஞ்சம் அதை பத்தி திங்க் பண்ணு, அதுல கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணு அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம். சரி, அடுத்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 10-15 நிமிஷத்துக்குள்ள இது போக இன்னும் ஒரு படம் இருக்கு. அதை வேகமா முடிச்சிடலாம் நம்ம. இப்ப நீங்க இந்த படத்துல பார்க்கிறது முதல் குறள் பாருங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதுக்கு இந்த தவறான விளக்கம் என்ன எழுதியிருப்பாங்க? நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறோம். அப்போ அந்த விருந்துல நமக்கு விஷம் வைக்கிறாங்க. விருந்துல யாரும் வைக்க போறதில்ல. அப்படி நம்ம விஷம் வச்சா அதை விட நாகரிகமா சாப்பிட்டுட்டு வந்துடணும், சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர்னா தன் முன்னாடி இலையில விஷம் வச்சா கூட அதை சாப்பிட்டு நஞ்சு உண்டு அமைவர். யாருன்னா நயத்தக்க நாகரிகம் என்பவர். ஒருத்தர் கல்ச்சர், ஒரு டீசென்சி ஒருத்தன்ட்ட இருக்குன்னு அதை காமிக்கிறதுக்கு அவன் விருந்துக்கு போன இடத்துல, அவன் கெஸ்டா போன இடத்துல அவனுக்கு விஷம் வச்சா கூட சாப்பிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு தப்பான விளக்கத்தை இந்த காலத்துல ஒரு எல்கேஜி பிள்ளைங்க கூட இதை சிந்திச்சு கேள்வி கேட்கும். ஆனா நம்முடைய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் விளக்க ஆசிரியர்கள் பூரா இப்படிதான் எழுதியிருப்பாங்க, தப்பா எழுதியிருப்பாங்க. நாமளும் சிந்திக்காம படிச்சுட்டு வந்துருக்குறோம். அதுக்கு இப்ப ஒரு கேள்வி, நம்ம கண்ணு முன்னாடியே விஷத்தை வச்சுட்டாங்கப்பா, அது விஷம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோமா? இப்ப நம்ம நாகரிகத்தை காமிக்கிறதுக்காக சாப்பிட்டா அதை சாப்பிட்டுட்டு எப்படி வீட்டுக்கு வர முடியும்? நம்ம அங்கேயே சேர்த்து எப்படி நம்ம வீட்டு நாகரிகத்தை நம்ம எப்படி காமிச்சதாக அர்த்தம்? அப்படி யாரும் நம்ம சாப்பிடுவோமா? அப்போ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் தெரியாம தான் இந்த பிரச்சனை. நாகரிகம்னா நீட்டா ட்ரெஸ் பண்றது, நல்லா பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறது, இதெல்லாம் தான் நாகரிகம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல. நான், அகம், இரிகம் 3 வார்த்தை சேர்ந்துதான் நாகரிகம். நான், அகம், இரிகம். நான்னா நாக்கு, அகம்னா நம்முடைய உள்ளம்,
நம்முடைய மனசாட்சின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளம் தெய்வம். ஈரிகம் ஈரிகம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வெளியே பேசுவதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய நா அகம் ஈரிகம்னா நம்முடைய நாக்கு, நம்முடைய உள்ளம், நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் ஈரிகப்படுத்தணும், அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நாகரிகம். ஸோ நாகரிகம்னா டீசென்சிங்கிறது கிடையாது, வாய்மை. நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வாய் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நாகரிகம். ஸோ இந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த குறளுக்கு வேதாத்ரி மகிழ்ச்சி விளக்கம் சொல்லும் பொழுது, வள்ளுவருக்கு முன்னாடி ஒரு சீனியர் ஒரு மகான் இருந்தார். அவர் பேரு சாக்ரட்டிஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரியில வாழ்ந்தார். அந்த சாக்ரட்டிஸ் பாத்தீங்கன்னா, அவர் வள்ளுவருக்கு ஒரு 200 அல்லது 300 மேக்சிமம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவரை விஷம் கொடுத்து கொலை செஞ்சாங்க. அந்த விஷத்துக்கு பேர் கோணியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் அவரை அந்த மாதிரி மரண தண்டனை விதிச்சு கொலை செஞ்சாங்கன்னா, அவரு சுத்த வெளிதான் தெய்வம்னு அந்த காலத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. வெட்ட வெளியே தெய்வம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருந்த அந்த காலத்துல இருந்த மதவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளல. உடனே அவரை கூப்பிட்டு நீ தப்பா பிரச்சாரம் பண்றன்னு சொல்லி மரண தண்டனை கொடுக்குறாங்க. கோணியம்ங்கிற விஷம், இந்த விஷத்தை சாப்பிட்டு உயிரை விடணும். அவரும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. நீ 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 சொன்னது தப்புன்னு மாத்தி சொல்லு, நீ மன்னிப்பு கேளு, உனக்கு மரண தண்டனை கேன்சல் பண்ணிடுறோம். இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் மாற மாட்டேன், நான் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நிக்கிறாரு. அதுக்கு பேரு தான் நாகரிகம். நான் அகம் இரிகம். அவருடைய நான் அகம் என்ன சொல்லுது, சுத்தவெளிதான் தெய்வம்னு சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அந்த காலத்துல இருந்த வேற ஏதோ தெய்வத்துன்னு சொல்றாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாரு. அப்போ இப்படி நாகரிகத்தோட இருந்த சாக்ரட்டிஸ் என்ன பண்றாரு, அந்த விஷத்தை சாப்பிடுறாரு. இல்ல இல்ல, இப்படி நான் பொய் பேசுறதுக்கு இந்த விஷத்தை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுறாரு. அந்த விஷம் என்ன பண்ணுமா, அந்த கோணியம்ங்கிற விஷம், அது ஒரு லிக்விடா கொடுப்பாங்க, குடிக்கணும். அது கால்ல இருந்து மரத்துக்கிட்டே வரும். கால்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மரத்துக்கொண்டே வந்து நம்முடைய நெஞ்சுக்கு வரும் பொழுது அப்படியே ஹார்ட்டை பிளாக் பண்ணி நம்மளை சாக வைக்கும். இதுதான் அந்த விஷம். இவர் தைரியமா வாங்கி சாப்பிட்டுட்டாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காலை மரத்துக்கிட்டே வருது காலுக்கு. இப்பயும் அவங்க சொல்றாங்க, இல்ல சாக்ரட்டிஸ், நீ இப்ப கூட சொல்ல, உனக்கு சான்ஸ் தர்றோம், நான் சொன்னது தப்பு, மாத்தி சொல்ல, உனக்கு வேற மாற்று மருந்து கொடுக்குறோம், விஷத்தை முறிக்கிறதுக்கு வேற மருந்து கொடுக்குறோம், நீ பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்பயும் முடியாதுன்னு சொல்லி அவர் இறக்குறாரு. இதுதான் இப்ப அவருடைய நாகரிகத்துல அவர் உறுதியாக நின்றது. எப்படியோ அந்த காலத்துல எல்லாம் ஃபிளைட்டு கிடையாது, பஸ் கிடையாது, கப்பல் மட்டும்தான் எப்பயோ ரேரா இருந்திருக்கும். ஆனா இந்த தகவல் அப்படியே இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இங்க வாழ்ந்து கொண்டிருந்த இந்த திருவள்ளுவருக்கு ரீச் ஆகிருக்கு. அவருடைய மன உறுதிய விளக்கும், இது நாகரிகத்தை விளக்குவதற்காகவே இந்த குறளை வள்ளுவர் எழுதியிருப்பார். வள்ளுவர் எழுதிய 1330 குறள்ல இந்த ஒரே ஒரு குறள் மட்டும்தான் சாக்ரட்டிஸ்ங்கிற ஒரு மகானுக்காக எழுதியது. சரி, அடுத்து இந்த 4வது குறளை பார்க்கலாம். ஏன்னா 2, 3 குறள் பாத்தீங்கன்னா அது சேர்ந்தாப்புல சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அங்க வரலாம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்புங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சமம் தான், ஆனா சிறப்பு ஒவ்வாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது மனுஷன் வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பலவிதமான இனத்துல மதத்துல இருப்போம். அப்புறம் அனிமல்ஸ், பறவைகள், விலங்குகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் வேறு வேறு இருந்தாலும் பிறப்பு அப்படிங்கிறது, பிறப்பு இந்த உலகத்துக்கு வந்த பிறப்பால எல்லாரும் சமந்தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஆனா சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையான். ஆனா சிறப்பு ஒத்துக்காது. அது என்ன சிறப்பு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடவுள் மறுப்பாளர்கள்னு சில தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, திருக்குறளையே திட்டுவாங்க, திருக்குறளையே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு குரூப் எல்லாம் இங்க இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, திருக்குறளை ஏத்துக்க முடியாது, ஏன்னா அவர் மனுஷங்கள்ல ஏற்றத்தாழ்வு சொல்றாரு. எப்பா, மனுஷன் எல்லாரும் பிறந்ததுல எல்லாரும் சமந்தான், ஆனா சிறப்பு ஒவ்வாது தொழில, செய்யக்கூடிய தொழிலை வச்சு மனுஷன் கூடையில ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு வள்ளுவர் ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அப்படின்னு இந்த அறிவெளிகள் அப்படி தப்பா சொல்றாங்க. அப்படி திருக்குறளே விமர்சிச்சு அவங்க பெரிய ஆள் ஆவாங்க இல்லையா, அப்படி அவங்க அறிஞர்னு காமிக்கிறதுக்காக, அதற்கு அப்படி அவங்க தான் அறிஞர்னு சொல்லி காமிப்பதற்காக ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குறள்னு பார்த்தா இந்த குறள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில். இதுக்கு மகரிஷி அவர் விளக்கம் சொல்லும்போது, ஏன் இந்த செய்தொழில் அப்படின்னா, நம்ம இந்து சமயத்துல கலாச்சாரத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்,
சூத்திரர், பிராமணர், அப்புறம் வைசியர், சத்திரியர் 4 பிரிவு இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு. வாணிபம் செஞ்சா வைசியர், காலில் சூத்திரன் பிறந்தா அப்படி எல்லாம் வரும். இப்போ தொழிலை வச்சு இப்படி சொல்லிட்டாரு, ஏத்துக்க மாட்டானாங்க. மகரிஷி சொல்றது தொழில்னா தொழில் கிடையாதுப்பா. முதல் வரி நீங்க சொல்றதான் கரெக்ட் தான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் கரெக்ட் தான். சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வெற்றுமையான் அப்படின்னா, ஒரு மனுஷன், அதாவது செய்தொழில் அப்படிங்கிறது, சிறப்பு அப்படிங்கிறது, இது எல்லாமே கருமையத்தை குறிக்குது. கருமையத்துல இருக்கிற சிறப்பு ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. உதாரணமாக இப்ப ஒரு ஆடு இருக்கு, ஒரு குதிரை இருக்கு, ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யானை பிறந்த மாதிரி நம்மளும் இந்த உலகத்தை பிறந்து வந்திருக்கோம். பிறப்பால யானையும் நம்மளும் சமந்தான். ஆனா யானையுடைய கருமையம் வேற, மனிதனுடைய கருமையம் வேற. ஆரம்பத்துல எல்லாமே சுத்த வழியில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா 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 இடையில பரிணாமத்தை பிரிவு ஏற்பட்டு யானையுடைய முன்னோர்கள் செய்த செயல்களால அது உடல் அமைப்பு, உருவ அமைப்பு எல்லாம் மாறி அது இன்னைக்கு இந்த வடிவத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆடு இருக்கு, ஒரு மாடு இருக்குன்னா அந்த வடிவத்துல நிக்குது. ஆனா நம்ம அனிமல்ஸ் குரங்காக மாறி குரங்குல இருந்து இப்ப நீங்க மனுஷனாக வந்திருக்கோம்னா நம்முடைய செயல்கள் கருமையத்துல பதிந்து நம்ம கருமையத்துக்கு ஒரு தனி சிறப்பு கொடுத்து இன்னைக்கு நாம மனுஷனாக இருக்கோம், அது விலங்காக இருக்கு. அதே போல மனுஷங்களுக்குள்ளே பல வேறுபாடு இருக்கும். மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு மகரிஷி ஒரு சில லிஸ்ட் சொல்லுவார் இல்லையா. அது பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு கஷ்டம் வரும், பக்கத்து வீட்டுக்கு நம்முடைய கூடப்பட ஒருத்தர் மத்தவங்களுக்கு கஷ்டம் வராம இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருமையத்திலையும் பாவப்பதிவுகள் இருக்கு. அவங்க அப்பா அம்மா முன்னோர்கள் கொஞ்சம் கம்மியா செஞ்சிருப்பாங்க, நமக்கு கூட செஞ்சிருக்கலாம். அதனால அவங்களுக்கு கம்மியா கஷ்டங்க நமக்கு அதிகமாக வரலாம். அப்போ அவனும் மனுஷன் தானே. நம்ம நிறைய பேர் சொல்ல முடியா, நானும் அவனும் ஒன்னாத்தான் படிச்சோம், ஆனா அவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒரே ஸ்கூல்ல படிச்ச நாம, அல்ல ஒரே வீட்டுல பிறந்த நாம, அவன் முன்னேறிட்டா நாம ஏன் முன்னேறல அப்படின்னா, அதுதான் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வெட்டுமை. ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஆனா அவருடைய கருமையத்துல அவங்க முன்னோருக்கு செய்த வினைகள் வேற, நம்முடைய முன்னோர் செஞ்ச வினைகள் வேற. அந்த செயல்களுக்கு ஏற்ற விளைவுகள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக நமக்கு நன்மையே தீமையே நடந்துகிட்டு இருக்கனால இந்த உலகத்துல இருக்கிற அனிமல்ஸ் மற்றும் மனுஷன் மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு மனுஷனும் வேற வேறதான். ஏன்னா அவனுடைய கருமையத்துல இருக்கக்கூடிய சிறப்புகள் அந்த மாதிரியானது வேற. அப்படி தொழில் அப்படிங்கிறது கருமத்துல இருக்கக்கூடிய வினை பதிவுகளை குறிக்கிறது மாதிரி சொல்றேன். இது நம்மளுடைய அறிவுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இப்ப கடைசியா இப்ப 2 குறள் மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். இது போக இன்னும் ஒரு 5 குறள் எடுத்து வச்சிருக்கேன். அது பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சோ இந்த 2ஓட நம்ம முடிச்சுக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்டு பாருங்க. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். இதற்கு விளக்கம் எல்லாருமே கரெக்டா தான் எழுதியிருப்பாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் கூட கரெக்டா தான் எழுதியிருப்பாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் தந்தை மகற்காற்றும் நன்றி. ஒரு அப்பா, ஒரு ஃபாதர் தன்னுடைய சன்னுக்கு செய்யக்கூடிய நன்றி என்னன்னு, அவையத்து முந்தி இருப்ப செயல். பெஸ்ட் பர்சனா இந்த உலகத்துல அவனை பெஸ்ட் பர்சனா அவனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அவனை கொண்டு வரணும். இதுதான் ஒரு அப்பா மகனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். அடுத்து மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் செய்யும். ஒரு மகன், ஒரு சன் தன்னுடைய ஃபாதருக்கு செய்யக்கூடிய ஹெல்ப் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு மகனை, ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இவங்க அப்பா என்ன தவம் செய்தாரோ அப்படிங்கிற சொல் தான் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கி கொடுக்கணும். இதுல என்ன தப்பான விளக்கம் இருக்கு, எல்லாம் சரியாத்தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். விளக்கம்லாம் சரிதான். நாம் மகரிஷியுடைய பார்வையில சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதுல என்னன்னா, இந்த குறள்ல நமக்கு ஒரு சந்தேகம் யாருக்குமே வர்றதில்லை. 2வது குறள்ல பாருங்க, உதவின்னு எழுதியிருப்பாரு. மகன் தந்தைக்கு செய்யும் உதவி. சரி, அடுத்த முதல்ல பாருங்க, தந்தை மகற்காற்றும் நன்றி. இப்ப கேள்வி என்னன்னா, உதவின்னா என்ன, நன்றின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம். நாம ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய் ஹெல்ப் பண்ணா அதுக்கு பேரு தான் உதவி. இப்போ அவர் நமக்கு ரிட்டன் ஹெல்ப் பண்ணா அதுக்கு பேரு நன்றி. இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுக்குறோம், கஷ்டப்படுறாரு, உதவி செய்யறோம். உடனே அவங்க இன்னொரு நாள் அன்னைக்கு நம்ம கஷ்டப்படும் போது ஒரு 100 ரூபா கொடுத்து உதவி செஞ்சாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் நன்றி அப்படின்னு. அப்போ நன்றின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஹெல்ப்பை வாங்கி
அதுக்கு ரிட்டர்ன் செய்யக்கூடிய ஹெல்ப்புக்கு பேரு தான் நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சா அதுக்கு பேரு ஹெல்ப், உதவி. செகண்ட் டைம் ரிட்டர்ன் கொடுத்தோம்னா அதுக்கு பேரு நன்றி. இப்ப அடுத்த கேள்வி இதுல என்ன வருதுன்னா, தந்தை மகர் காட்டும் நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்யக்கூடிய நன்றின்னு போட்டுருக்குது. இங்கதான் நமக்கு இடிக்குது. என்னன்னா, மகன் பிறந்ததே அப்பாவால தானே. அப்பாவுடைய வித்துவல தான் இந்த உருவாக்கி குழந்தையாக பிறந்து வர்றான். அப்படி பார்த்தா மகன் தானே நன்றி கடன் படணும். அப்போ மகன் பிறந்ததே அப்பாவால தான். அவன் தான் நன்றி கடன் பட்டிருக்கிறான். அப்போ மகன் தந்தைக்கு செய்யும் நன்றின்னு தான் அவர் எழுதியிருக்கணும். ஆனா தந்தை மகனுக்கு செய்யும் நன்றின்னு எழுதியிருக்கிறாரு. அவன் பிறந்ததே இவரால தான். அப்படிங்கும்போது இவர் என்னப்பா அவனுக்கு போய் நன்றி செய்ய போற? அவங்கிட்ட என்ன ஹெல்ப் அப்பா ரிசீவ் பண்ணாருன்னு இவன் அப்பா பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துலதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. வள்ளுவர் அப்படிங்கிறவர் பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்த ஒரு மகன். அந்த வகையில நீங்க இந்த 5 குறள்ல 2 செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 குறள்களுமே பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிர்நிலை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூல் இது, ஒரு குறள் இது. இதுல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குறளை பார்த்துட்டு இப்ப மறுபடியும் வரும் தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோமா, சிறப்பு உபா செய்துள்ளல். ஒரு கேள்வி பதிலா மகரிஷிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி இறப்புக்கு பின் உயிர்நிலை, ஒரு மனுஷன் இறந்தா அவனுடைய உயிர் ஒரு மாடு கூட போய் சேருமா, ஒரு ஆடு கூட, ஒரு குதிரை கூட போய் சேருமா, ஒரு பன்றியோட போய் சேருமா, அதே போல பன்றி ஆடு மாடு எல்லாம் இறந்தா அவை மனுஷனாக வருமா அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொன்ன குறள் தான் இந்த குறள். அப்படியெல்லாம் சேராதுப்பா. பிறப்பால ஆடு மாடு நம்மளும் ஒண்ணுதான். ஆனா ஆடோடைய கருமையம் வேற, ஒரு புலியோடைய கருமையம் வேற, ஒரு யானையுடைய கருமையம் வேற, மனுஷனுடைய கருமையும் வேற. மனுஷனுடைய கருமையும் மனிதனோட மட்டும்தான் போய் சேரும். ஒரு யானை இறந்தா இன்னொரு யானையோட தான் சேரும். புலி இறந்தா இன்னொரு புலி, அந்த மாதிரி. ஆனா விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அவைகளை மறுபிறவிங்கிறது கிடையாது. அவை இயற்கை. ஒரு யானை இறந்துச்சு அல்லது ஒரு புலி இறந்துச்சுன்னா அதோடைய கருமையும் காற்றோட காற்றாக இயற்கையிலேயே கலந்து விடும். ஏன்னா அவைகளுக்கு வாழ்வின் நோக்கம் கிடையாது இல்லையா. ஆனா மனுஷனுக்கு இருக்கு. அதனால இந்த கருமையை நம்ம இறந்தா தக்க நபர்களோட போய் மெர்ஜ் ஆகும், மகரிஷி சொல்லுவாங்க. சோ அதை உணர்ந்து இந்த குறளை வள்ளுவர் எழுதியிருப்பார். இதோட தொடர்புடையதுதான் இப்ப நம்ம பார்த்த 2 குறள். அதாவது தந்தை மகர் காற்றும் நன்றி அப்படிங்கிறது இதுல உதவிங்கிறது என்ன அர்த்தம்னா, மகரிஷியுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்செல்லாம் தெரியும். நம்முடைய போன ஜென்மம்னா யாரு? நீங்களே சொல்லுங்க. நம்முடைய போன ஜென்மம், போன பிறவினா யாரு? நம்முடைய அப்பா அம்மா தானே. நம்முடைய அடுத்த பிறவி, அடுத்த ஜென்மம்னா என்ன? நம்முடைய பிள்ளைகள் தான். பிள்ளைகளும் மறுபிறவி தான். இறந்த பிறகு வேற வேற உயிர்களோட இணைந்து செயல்பட்டு அதுக்கு பேரும் மறுபிறவி. மொத்தத்துல நம்முடைய போன ஜென்மம்னா அப்பா அம்மா, அடுத்த ஜென்மம்னா அடுத்த பிள்ளைகள். சரி, ஏன் போன ஜென்மத்துல நான் இருந்த நம்ம அப்பா அம்மா ஏன் நாம பிறந்தான் அப்படின்னா, வினைப்பதிவே தேகம் கண்டாய். அதாவது நம்ம அப்பா அம்மா உயிரில இருக்கிற அறிவு தான் அந்த பதிவுகளை தூய்மை செய்து இறைநிலை அடையணுங்கிறதுனால இன்னொரு புதுசா ஒரு உடம்ப கட்டிக்குது. நம்ம ஒரு வீடு சரியில்லைன்னா இன்னொரு வீட்டை கட்டிக்கிட்டு ஷிஃப்ட் ஆகுறோம் இல்லையா. அது மாதிரி பாவப்பதிவுகள் அதிகமா இருக்கிறதுனால தூய்மை செய்வதற்காக இன்னொரு உடலை கட்டிக்கணும். அதுதான் குழந்தைகள். இப்போ அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை அவங்களுடைய உயிர் தான் மறுபிறவி எடுத்து இந்த மகனாக வந்திருக்கான். மகன் மகள் ஒரு பொது சொல் தான் இதெல்லாம். ஸோ அம்மாவும் நீங்க வச்சுக்கலாம், மகள்னு வச்சுக்கலாம். அப்போ அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையைத்தான் இறைநிலை அடையணுங்க நம்முடைய வாழ்வின் நோக்கம். இத அந்த உடல்ல இருந்து செய்ய முடியாம அவருடைய வித்து, அந்த வித்துல இருக்கிற அறிவு தான் இன்னொரு உடலை கட்டி கொண்டு மகனாக வருது. இப்ப இவனுக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு, இவன் தவம் பண்றான், இறைநிலை அடைகிறான். இப்போ இவன் அடைஞ்சாலும் இவங்க அப்பா அம்மா அடைஞ்சாலும் ஒண்ணுதான். இதைத்தான் சொல்லணும். அப்போ தந்தை மகர் காட்டும் நன்றி அப்படின்னா, இவன் என்ன, இந்த அப்பா தன் மகனால என்ன ஹெல்ப் ரிசீவ் பண்ணாரு, இந்த நன்றி கடன் செலுத்துறாருன்னா, அந்த கேள்விக்கு பதில் இதுதான். அதாவது இந்த குழந்தையான இந்த மகன் இவன் பிறந்ததே அவங்க அப்பாவுக்கு செய்த பெரிய உதவிதான். ஏன்னா இவன் செய்ய வேண்டிய வேலையை இவன் மகன் செய்ய போறான் இல்லையா. இவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? இறைநிலை உணரணும். அதுக்கு இந்த பிறவில அவனால முடியலனாலும் அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் மகன் செய்ய போறான். இவனுடைய வித்துல உருவான பிள்ளை அப்படிங்கிறனால இவனுடைய உயிருக்கும் அந்த உயிருக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இவனுக்கு இறை உணர்வு பெற்றால் அவனுக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். இதை பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது, நம்ம வீட்டுல ஒருத்தர் மட்டும்தான் மன்றங்கள்ல இருப்பாங்க. பெரும்பாலும் 2 கணவன் மனைவி இருக்கிறது கம்மியா இருக்கும். அப்போ மற்றவங்களை மன்றத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி இங்க வரலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் மட்டும் தியானம் பண்ணி தவம் பண்ணி இருந்தா கூட போதுமானது.
நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்களுடைய உயிர்களையும் போய் பதியும். அவர்களுக்கும் காலத்தால நல்ல விளைவுகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடலால வேறுபட்டு இருந்தாலும் உயிரால ஒன்றுதான் அப்படிங்கிறத, அப்பாவும் மகனும் உடலால வேறுபட்டு இருந்தாலும் உயிரால ஒன்றுதான். அப்பா செய்ய வேண்டிய வேலையைத்தான் இவன் இவன் செய்வதற்காக தான் பிறந்திருக்கான். அப்ப இவன் பிறந்ததே அப்பாவுக்கு செய்த பெரிய உதவிதான். அப்ப அந்த உதவியை வாங்கின அப்பா ஏதாச்சும் நன்றி கடன் செய்யணும் இல்லையா? அதனால அதுதான் அப்ப என்னது? அவனை பெஸ்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். அவனுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும். அவனை பெஸ்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் இந்த நன்றிங்கிற வார்த்தை. அடுத்த குறள் உங்களுக்கே தெரியும். மகன் தந்தைக்கு செய்யும் உதவி. ஏன்னா அவன் அவன் பிறந்ததே அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கான். ஸோ அங்க கரெக்டா தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மகரிஷி பார்வையில நாம பார்த்த விளக்கங்கள். ஒரு 5 குறள்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்லை. ஸோ இதோட நம்முடைய உரையை நிறைவு செய்ய போகிறோம். ஸோ திருக்குறளை பற்றி சில கன்க்ளூஷனை இப்போ எடுத்துக்கொள்வோம். திருக்குறள் அப்படிங்கிறது தெய்வீகமான குறுங்கவிகள். இந்த மகானுடைய உண்மையான பெயர் நமக்கு தெரியல. மகரிஷியுடைய அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெரும் நூல் அப்படின்னா இந்த திருக்குறள் தான். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் எல்லோரும் இந்த நம்முடைய வேதாத்திரி மகரிஷி எழுதிய திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற இந்த நூலை படித்து நம்ம பலன் பெறணும் அப்படிங்கிற ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அருமையான நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சிங்கப்பூர் மன்றத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.